கர்த்தர் கிட்ட போனா இந்த டீடைல்ஸ் எல்லாம் என்ன கிடைக்கும்? யார ரெடி பண்ணி வச்சிருக்காரு? சிரியால ஒரு ராஜாவை ரெடி பண்ணி வச்சிருக்காரு. ராஜாவை போய் அபிஷேகம் பண்ணணும். அதுக்கு முன்னாடி ராஜாவை கர்த்தர் என்ன பண்ணி வச்சிருக்காரு? ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்காரு. யெகூ யெகூ அப்படிங்கிற ஒரு வீரனை கர்த்தர் என்ன பண்ணிருக்காரு? வைராக்கியம் உள்ள வீரனை. அந்த யெகூவை குறிச்சு படிச்சீங்கன்னா, யெகூ ஜெசபேல என்ன பண்றான்? ஒரே நாள்ல ஜெசபேல் தான் எலியாவை மிரட்டினது. அந்த அந்த பெண்ணு தான் பிசாசினுடைய வல்லமையினால் ஆட்கொண்டு இஸ்ரவேலை அதம் பண்ணி. ஜெஹூ போய் பின்னாடி படிச்சீங்கன்னா தெரியும். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் இந்த இந்த விஷயங்கள். யாரங்க அப்படிம்பாரு ஜெஹூ. அபிஷேகம் பண்ணிடுவாரு. அதுக்கப்புறம் நடக்கும் இந்த கதை. அங்க இருந்து பின்னாடி இருந்து 2-3 பேரு இங்க இருக்கும். தள்ளு அவளை அப்படிம்பாரு மேல இருந்து. யார? அந்த ஈவில் குவீன, அந்த ஜெசபேல, அதாவது பாகாலுக்கு ஆட்களை ரெடி பண்ணி பாகாலுக்கு அந்த ஆராதனையை செலுத்தினவளை அவங்க என்ன பண்ணுவாங்க? ஒத்துன்னு அங்கிருந்து தள்ளுவாங்க. இவர் தீர்க்க தரிசனம் சொன்னபடியே அந்த அவளுடைய ரத்தத்தை நாய்கள் என்ன பண்ணும்? முடிச்சு விட்டுருவாரு. இந்த மாதிரி ஆளை என்ன பண்ணி வச்சிருக்காரு? கர்த்தரு ரெடி பண்ணி வச்சிருக்காரு. ஆனா எலியாவோ கர்த்தர்ட்ட வேணும் சொல்றாரு, ஒருத்தன் தான் இருக்கிறேன், நான் எங்க அப்பா காட்டில என்ன இல்ல பெருசா வித்தியாசமா மகா பெரிய காரியங்களை கர்த்தருக்காய் செய்த மனுஷன். இந்த இடத்துலதான் எந்த வசனம் நமக்கு, எந்த கட்டளை நமக்கு ரொம்ப அற்புதமான கட்டளையா இருக்கும்? எப்பொழுதும் என்ன பண்ணுங்க? ஏன்னா உங்க அப்பா யாரு? சாதாரண ஆள் கிடையாது. அதுக்கு பின்னாடி வசனம் சொல்ற பாருங்க, நான் 7000 பேரை ரெடியா இருக்கான். 7000 பேர் யாருக்கு முத்தம் செய்யலையா? பாகாலை, அதாவது அந்நிய தேவத்திற்கு ஒப்பு கொடுக்காத, தலை வணங்காத, கர்த்தருக்காய் வைராக்கியமாய் நிக்கிற 7000 பேரை நான் ரெடியா வச்சிருக்கேன். எலியா அப்படியே யோசிச்சிருப்பாரு, கர்த்தாவே கொஞ்சம் முன்னாடி சொல்லியிருந்தா ஒருவேளை நான் கொஞ்ச நாள் பூமியில இருக்குன்னு சொல்லியிருப்போம். பிக்கப் ரெடி ஆயிருச்சு எலியாக்கு, நீ வா அப்படின்ட்டாரு அவர். அதுக்கு முன்னாடியே பிக்கப் பண்றதுக்கு ஓலா கேப் எங்க வருது? அக்னிமயமான ஓலா கேப் ரதங்கள் என்ன பண்ணுது? ஒரு பிக்கப் பாயிண்ட்டுக்கு வந்துகிட்டு இருக்குது. எலியா இப்ப அந்த பிக்கப் பாயிண்ட்டுக்கு போனா அதுக்கப்புறம் உள்ளதுல பார்ப்போம். எலிசாவை இன்னொன்னு என்ன சொல்றாரு? எலிசான்னு ஒருத்தனை நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன், அவனை தீர்க்கதரிசியாகி. நம்ம பின்னாடி வசனங்களை படிச்சீங்கன்னா, அதுக்கு அடுத்த வர வசனங்களை படிச்சீங்கன்னா, எலிசா மேல இவர் அவருடைய சால்வையை போட்ட உடனே எலிசா என்ன பண்ணுவாரு? சரி நான் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி வந்துருவாரு. எலியா பெருசா எலிசாவை கன்வின்ஸ் பண்ணிலாம் கூட மாட்டாரு. இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது? அந்த வசனத்தை நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா, கர்த்தர் எலிசாவோடு இடைப்பட்டு எலிசாவுக்கு கனவுல போய் பேசி ஈசி பர்சனல் ஸ்டோரி எடுத்து பார்த்தோம்னா ரெடி பண்ணி ரெடியா வச்சிருக்காரு. எலியா போன உடனே எலிசா பின்னாடி வந்துட்டாரு. அந்த வசனம் படிங்க, எங்க இருக்கு? அதே அதிகாரத்துல 15 to 18 18 படிங்களேன். 17 18 படிங்க. இல்ல 19 to 21 20 21 படிங்க. ஒரு ஏர் மாடுகளை பிடித்து அடித்து ஏரின் மரமுட்டுகளால் அவைகளின் இறைச்சியை சமைத்து ஜனங்களுக்கு கொடுத்தான். அவர்கள் சாப்பிட்ட பிற்பாடு அவன் எழுந்து எலியாவுக்கு பின் சென்று அவனுக்கு ஊழியம் செய்தான். எலிசா இங்க என்ன நடக்குது தெரியுதா? எலிசா மாடுகளை ஏர்ல பூட்டி விவசாயம் பண்ணிட்டு இருக்காப்ல. எலியா வந்து மேண்டல போடுறாப்ல. போட்ட உடனே நான் போய் எங்க அப்பா அம்மா பார்த்துட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு எலிசா போய் என்ன பண்றாரு? திரும்பி வருவதற்கு ஏதுவா இல்லாமல் அந்த ஏரை வெட்டி விறகாக்கி அந்த மாடை வெட்டி சமைச்சு மக்களுக்கு சாப்பிட கொடுத்துட்டு எலியாக்கு பின்னாடி வந்துட்டாரு. லிட்டரலா என்ன பண்றாரு? இந்த விவசாய தொழில மொத்தமா முடிச்சு விட்டுட்டு, ஏர் மாடு இருந்தா தானே மனசு தோணும் திரும்பி வர்றதுக்கு. ஏர் மாடையே நான் என்ன பண்றேன்? பிரியாணி போட்டு அந்த ஏரையே வெட்டி விறகா போட்டு டோரை க்ளோஸ் பண்ணிட்டு எலியா பின்னாடி. இதற்கு இருதயத்தை தயார் பண்ண தேவன் எலியாவின் தேவன் இல்ல. நம்ம ஏன் ரிஜாய்ஸ் பண்ணணும்?
நம்ம ஏன் ரிஜாய்ஸ் பண்ணணும்? இப்படிப்பட்ட தேவனுடையவர்கள். நமக்கு எப்ப கவலை வருது? எப்படி கல்யாணம் நமக்கு பண்ணி வைப்பாங்களோ? இல்ல நமக்கு சில நேரத்தில் தோணுது இல்லையா, நம்ம அம்மா நம்ம அப்பா நம்ம கல்யாணம் பண்ணுவாங்களா, அவங்களே அடிச்சுட்டு இருக்காங்க, இவங்க பஞ்சாயத்தை தீக்கிறதுக்கே இன்னும் 2 பேர் தேவை போல இருக்கு. இதுல நமக்கு யாரு? பேங்க் ஸ்டேட்மெண்ட் திடீர்னு பார்ப்போம். என்னடா வெறும் 2000 வச்சிருக்கீங்க, கல்யாணத்துக்கு மினிமம் 5 லட்சம் ஆகுமே. இதெல்லாம் தான் நமக்கு என்ன கொண்டு வருது? இருதயத்துல சில நேரம், கர்த்தாவே நான் தனிமையா இருக்கிறேன், ஒன்றுமில்லாமல் இருக்கிறேன், வாழ்க்கையே வெறுப்பா இருக்குப்பா, இந்த எண்ணங்கள் இந்த சிந்தனைகள்லாம் வருதா? இப்போ இந்த வசனத்தை தியானிக்கணும். ஸ்டேட்மெண்ட் 2000 ரூபாய் காட்டிக்கிட்டே இருக்கிற அதே டைம்ல தான் தேவையான எல்லா ப்ரொவிஷன்ஸும் ரெடி பண்ணி ரெடியா. ஏன்னா இந்த 7000 பேர் ஏற்கனவே தானே வச்சிருந்தாரு. எலியா இங்க பேசிக்கிட்டு இருக்கும் போது இந்த 7000 பேர் ரெடியா கத்தரை தூச்சிட்டு இருக்காங்க. என்ன பிரச்சனை? எலியாக்கு தெரியல. இந்த 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 சூழ்நிலையில தான் தேவனுடைய கட்டளையாகிய எப்பொழுதும் மனமகிழ்ச்சியா இருங்கள். நான் மீண்டும் உங்களுக்கு சொல்கிறேன், எப்பொழுதும் மனமகிழ்ச்சியா இருங்கள். இப்ப இன்னொரு இடத்துல இதே இதை கட் பண்ணா நம்ம அப்போஸ்தலர் 12:5-9 போங்க. இதே மாதிரி இன்னொரு சிச்சுவேஷன், வேற ஒரு சிச்சுவேஷன். அப்போஸ்தலர் 12:5-9. கான்டெக்ஸ்ட் என்னன்னா, ஜேம்ஸ் யோவா ஜேம்ஸ்னா என்னது? யாக்கோபா. வசனத்தை படிங்க. அதுக்கு முன்னாடி போங்க. அப்போஸ்தலர்